எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பவனம்குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் 30 நாளைக்கு 30 குழம்பு வச்சு காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2வது நாள் குழம்பாக பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு வச்சு காமிக்கிறேன். மோர் குழம்பு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வச்சு காமிச்சு தான் நாங்கள் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு எண்ணம் மனசில் ஓடும் கட்டாயம். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செய்கிற மாதிரி நான் செய்ய முடியாது, நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு இல்லையா? இல்லை நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்யலாம். இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமையல் தெரியாது. காரணம் என்னென்னா அவங்க கற்றுக்க கூடாதுன்னு கிடையாதுங்க. படிப்புன்னு படிப்பில் நேரம் போயிடுது. அப்புறம் அம்மா எல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம கிச்சனுக்கு வந்தாலே ஐயோ பாவம் குழந்தை எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வராலே கிச்சனில் வேற நிற்க வைக்கணுமான்னு சொல்லிட்டு வெளியில் துரத்தி விடுறோம். கிச்சனுக்கு வராத நீ போன்னு சொல்லிட்டு துரத்தி விடுறோம். அதனால் அம்மா வீட்டில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. படிப்பு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம், அம்மா என்ன சொல்கிறாங்க, டயர்டாக வந்திருக்கும் புள்ள, அதனால் செய்ய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பவும் தடுத்துடுறோம் நம்ம. அப்புறம் திருமணம் ஆயிடுது. திருமணமாகி போன பின்னாடி அவங்களுக்கு சமையல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க தெரியாமல். அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு தெரியாதவங்களுக்காக தான் நான் இப்போது செஞ்சு காமிக்கிறேங்க. இன்னைக்கு 2வது நாள் குழம்பாக மோர் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். சரி, அதற்கு தேவையான பொருள்கள் முதல் என்னென்னு பார்த்துடலாம். கெட்டியான தயிர் 1 கப், வெள்ளை பூசணிக்காய் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நான் வேக வச்சுருக்கேன் பாருங்கள். அது 1 கீத்து எடுத்துக்கோங்க. துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 சிறிய துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் அரிசி ஊற வைத்தது, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 2 சிட்டிகை, காய்ந்த மிளகாய் 2, கறிவேப்பிலை இலைகள் 10, கொத்தமல்லி இலைகள் 1 டீஸ்பூன். முதல்ல என்ன பண்ணணும்னா மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கெட்டி தயிரை போட்டு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டணும், அவ்வளோதான். ஏன்னா அது நல்லா கடைஞ்சிடலாம். மத்தில் போட்டு கடைஞ்சாலும் சரி, இல்லாட்டி மிக்சியில் நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுலபமாக செய்யணும்னா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுனேன்னா எல்லாம் சரிசமமாக எந்த திரியும் இல்லாமல் எந்த கட்டியும் இல்லாமல் சரியாயிடும். அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி துண்டெல்லாம் போட்டிருந்தேன்ல. ஒரு சிலர் இஞ்சி சேர்க்க மாட்டாங்க, ஒரு சிலர் இஞ்சி சேர்ப்பாங்க. இஞ்சி சேர்த்தா ரொம்ப கூடுதல் டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிடும்போது அது சேர்த்துருந்தாங்க, ரொம்ப சுவையாக இருந்தது. அதனால் அப்போலேருந்து நான் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த இஞ்சி துண்டு எவ்வளோ இருக்கணும்னா ஒரு புளியங்கொட்டை அளவு இருந்தால் போதும். இப்போது மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அந்த 4 பொருள்களையும் போட்டுக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா இந்த துவரம் பருப்பும் அரிசி காமிச்சேன் இல்லையா, அது ஒரு 15 நிமிஷம் ஊற விடணும் நம்ம. அதையும் ஊற விட்ட பின்னாடி அந்த மிக்சி ஜாரில் அந்த தேங்காய் கலவை கூட போட்டு நல்ல பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்க்குறேங்க. இதில் முதல்ல உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். இது பாதி வறுத்ததும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். அடுத்தது சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேங்க தாளிப்பருக்கு. அடுத்தது கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வேக வச்ச பூசணிக்காய் போட்டேங்க. இந்த பூசணிக்காய் எப்படி வேக வைக்க, இந்த பூசணிக்காவை தோல் நீக்கிட்டு நான் சின்ன சின்ன துண்டாக்கிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மேனுவலாகவே வேக வச்சேன். இப்போ வேணும்னா அவசரமாக செய்கிறவங்க என்ன பண்ணால் குக்கரில் ஒரு விசில் எடுத்துக்கலாம். இதில் பூசணிக்காய் மட்டும்தான் போடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது, வெண்டைக்காய் கூட போடலாம். இதே ப்ரொசீஜர் தான். வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் வேக வைக்கும்போது போட்டேன், இன்னொரு சிட்டிகை தூள் இப்போ சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம வேக வச்சோம் இல்லையா தேங்காய் மசாலா, அது போட்டிருக்கேன். இப்போது இதில் இந்த மசாலா மிக்சியில் இருந்துச்சு இல்லையா, அது ஒட்டி இருந்ததை கழுவிட்டு நான் ஊற்றுறேன். இதில் இது ரொம்ப தண்ணியாகாமல் பார்த்துக்கணும். இதில் நம்ம தயிர் விட்ட பின்னாடி கொதிக்க விடக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கொதிக்கிறது தான் நமக்கு. இதில் தாளிக்கிறதுல பெருங்காயத்தூள் போடணும். நான் பெருங்காயத்தூள் அப்போ போட மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்குறேன். பொதுவாகவே பெருங்காயத்தூள் நம்ம நடுவில் கூட சேர்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதுக்கு இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை போகணும். அதனால மோர் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதை
அடுத்தது சும்மா வாசனைக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்க்குறேன். கொத்தமல்லி வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இப்போது நம்ம அடுப்பு சிம் பண்ணிடணும். இது நல்லா கொதிச்சிருச்சு. என்ன பண்ணணும், இப்போ தயிர் சேர்த்துக்கணும். இது எவ்வளோ கெட்டி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த மோர் குழம்பு செய்யும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த தயிர் வந்து கொஞ்சம் லைட்டாக புளிச்சிருந்தா ரொம்ப சுவையாக இருக்கும் மோர் குழம்பு. நல்லா வாசனை வருதுங்க. இங்கே செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேணுங்கிறவங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னு நினைக்கிறவங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எனக்கு சரியாக இருக்குது. பாருங்கள், பபுள் மாதிரி வருது பார்த்தீங்களா? இன்னும் 4-5 இடத்துல பபுள் மாதிரி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். அது வந்து நம்ம கொதிக்க விட்டோம்னா பால் திரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடும். சுவையும் நல்லா இருக்காது. புதுசாக செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இது சரியான பக்குவத்தில் செஞ்சுருக்கோமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்படி கலக்கும்போது நமக்கு திரியாக இருக்கக்கூடாது உள்ளர. அப்படி இருந்துச்சுன்னா சரியான பக்குவத்தில் செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். இது ரொம்ப நல்லா சரியான பதத்தில் வந்திருக்கு. இது கூட தொட்டுக்கருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிழங்கு வறுவல், இல்லாட்டி வாழைக்காய் வறுவல், சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இந்த வறுவல் எல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். எதுவும் செய்ய முடியலையா, ஒரு வடவும் பொரிச்சு வைங்க, அப்பளம் பொரிச்சு வைங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். தினமும் நம்ம பருப்பு குழம்பு சாப்பிட்டு போர் அடிக்கும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி வித்தியாசமாக 2ஆம் நாள் குழம்பாக இன்றைக்கி மோர் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நான் சாப்பிட்டும் பார்த்துட்றேனே, நான் சரியாக செஞ்சுருக்கேனா நான் தானே பார்க்கணும். ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. அந்த லேசாக புளிப்புக்கும் இதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்குது. இதுக்கு மேலே நான் சாப்பிட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகும். இப்போ ஒரு சிலர் என்ன நினைப்பீங்க, இந்த மோர் குழம்பெல்லாம் சாதம் நம்ம ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ குழந்தைங்களுக்கு அனுப்புனா ஒரு மாதிரி தண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மைதாங்க. கலந்து நீங்கள் வைக்காதீங்க சாதத்தில். சாதம் தனியாக எடுத்துக்கோங்க, இந்த குழம்பு தனியாக வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம மோர் குழம்பு பார்த்தோம். 3ஆவது நாளாக என்ன குழம்பு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் நீங்கள் பாருங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.